அனைவருக்கும் வணக்கம். ஒளி உலகில் இருந்து மென்குரல்கள் 2வது பாகத்தினுடைய முன்னுரை. அதை நம்ம இன்னைக்கு பின்னுரையாக படிக்கிறோம். நம்ம படித்து முடித்த அத்தனை விஷயங்கள்ல முக்கியமான சாராம்சம் என்னவோ அதையெல்லாம் நம்முடைய தாஜி அழகா எடுத்து தொகுத்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு பகுதியை படிச்சாலே இந்த ஒட்டுமொத்த புத்தகத்தை படிச்ச மாதிரியான ஒரு உணர்வு, அதுவும் இன்னொரு கோணத்துல இந்த முழு புத்தகத்தையும் பார்த்த உணர்வு நமக்கு கிடைக்கும். இதுல நம்ம விளக்கமா சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் கிடையாது. நேரா படிக்க போறேன். முன்னுரை. இது முழுக்க முழுக்க தாஜி அவரை எழுதினது. இந்த தொடரின் முதல் தொகுப்பாக வெளிவந்த ஒளி உலகிலிருந்து மென்குரல்கள் 1944 என்ற புத்தகம் 13 வருடங்களுக்கு முன் இந்த உலகை விட்டு பிரிந்து ஒளி உலகிற்கு சென்றுவிட்ட தன்னுடைய குரு லாலாஜி மகராஜ் அவர்களுடன் பாபுஜி மகராஜ் துவங்கிய உள்முக தொடர்புகளின் ஆரம்பமாக இருந்தது. 1944 மே மாதத்திலிருந்து பாபுஜி இந்த உள்முக தொடர்புகளை தனது நாட்குறிப்பில் பதிவு செய்தார். அதன் மூலம் குரு மற்றும் சீடர் இருவரும் இணைந்து உருவாக்கிய சகஜ மார்க்கத்தின் அடித்தளம் காலக்கிரமப்படி பதிவாகி உள்ளது. ஆரம்பத்தில் அவர் பல தடைகளை கடக்க வேண்டியிருந்தது. அதில் பாபுஜியை லாலாஜியின் பிரதிநிதியாக ஏற்றுக்கொள்ள விரும்பாமல் அவரை தனது பாதையில் சுமூகமாக முன்னேற விடாமல் தடுக்க லாலாஜியின் சகாக்கள் தங்களால் இயன்ற அளவு உருவாக்கிய தடைகளுக்கும் எதிர்ப்புகளுக்கும் குறைவே இல்லை. முதல் தொகுப்பின் இறுதியில் மாற்றத்திற்கான அறிகுறிகள் தெளிவாக புலப்பட்டன. கடந்த கால ஆன்மீக மரபுகளின் சம்பிரதாயங்கள் மறைந்து முன்னோக்கிய ஒரு புதிய வழி தோன்றிய நேரத்தில் புதிய சகாப்தத்தை பறைசாற்றும் விதமாக 12 அக்டோபர் 1944 அன்று பாபுஜியுடன் உள்முக தொடர்பு கொள்ள ஸ்ரீ கிருஷ்ணர் வந்தார். இந்த வரலாற்று பரிமாற்றத்தின் முக்கியத்துவத்தை மிகைப்படுத்த முடியாது. மாஸ்டர் ஒவ்வொரு சோலும் எப்ப லாலா பாபுஜியோட பேச ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்த அப்படியே வரிசைப்படுத்துறாரு. இது நம்ம படிக்கும் பொழுது கூட சொன்னோம். நீங்க உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுது யார் முதல்ல எப்பெல்லாம் பாபுஜியோட எந்தெந்த சோல் கனெக்ட் ஆனதுன்னு லிஸ்ட் போடுங்க. அதே மாதிரி அவருக்கு அல்டிமேட்டோட எப்ப கனெக்ஷன் வந்துச்சு, கிருஷ்ணர் எப்ப கனெக்ஷன் கொடுத்தாரு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம லிஸ்ட் போடணும்னு சொன்னோம். இங்க பாத்தீங்கன்னா தாஜி அதை அவரே பட்டியலிட்டு இங்க வச்சிருக்காரு. 12 அக்டோபர் 1944 இதுதான் முதல்ல ஸ்ரீ கிருஷ்ணர் பாபுஜியோட உள்முக தொடர்பு கொண்ட நாள். இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. லாலாஜியும் பாபுஜியும் இனியும் கடந்த கால மாஸ்டர்களின் பரம்பரையுடன் பிணைக்கப்பட்ட ராஜயோகம் மற்றும் வடநாட்டு சூஃபி மரபு இவற்றை சித்தரிப்பவர்களாக இல்லை. அதைவிட மிக முக்கியத்துவம் வாய்ந்த மதங்கள் மற்றும் ஆன்மீக வழிகள் அனைத்தையும் ஒன்றிணைக்கின்ற உலகிற்கு சொந்தமான உலகளாவிய ஒரு மரபு தோன்றியது. இந்த ஒரு வார்த்தைக்குள்ளார ஒட்டு மொத்தமா கொண்டு சகஜ மார்க்கம் என்பது உலகளாவிய ஒரு மரபு. ஸ்பிரிச்சுவல் ட்ரெடிஷன் வேர்ல்டு வைடுக்கு ஒண்ணுதான். அதனால இதை இந்தியாவுக்கு சொந்தமானதுன்னு சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துல சகஜ மார்க்கம் உலகிற்கு சொந்தமானது அப்படிங்கிற வார்த்தைய மாஸ்டர் மிக தெளிவா இங்க சொல்லியிருக்காரு. இந்து மதம், வேதங்கள் இந்தியாவுக்கு சொந்தமானது, பகவத்கீதை இந்தியாவுக்கு சொந்தமானது, பைபிள் யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமானது, அல்லது அது உருவான இடத்த ஒண்ணு சொல்றோம். அது மாதிரி ஒவ்வொரு மதமும் ஒரு பக்கத்துக்கு சொந்தமானதா இருக்கலாம். ஆனால் சகஜ மார்க்கம் உலகம் முழுவதற்கும் சொந்தமான ஒன்று. இது பழைய இந்திய பாரம்பரியம், ராஜயோக பாரம்பரியம், அதே மாதிரி சூஃபி பாரம்பரியம், இவை எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்து அவற்றையெல்லாம் தாண்டி அதைவிட முக்கியத்துவம் வாய்ந்த மதங்கள் மற்றும் ஆன்மீக வழிகள் அனைத்தையும் ஒன்றிணைக்கின்ற உலகத்திற்கு சொந்தமான உலகளாவிய ஒரு மரபு தோன்றியது. பாபுஜியுடனான
தன்னுடைய முதலாவது உள்முக தொடர்பில் ஸ்ரீ கிருஷ்ணர், இன்று முடிவுற்ற அனைத்து அமைப்புகளும் என்னில் ஒன்றிணையும், என்னுடன் இணைந்த ஒரே ஒரு அமைப்பு மட்டுமே நிலைக்கும், இன்று நான் உங்களுடன் நேரிடையாக இணைக்கப்பட்டுள்ளேன். இதுக்கு முன்னாடி இருந்த எல்லாத்தையும் கிருஷ்ணர் தனக்குள்ளார அப்படியே சங்கமித்துக் கொள்கிறார். எல்லா நதிகளும் கடல்ல போய் கலக்குதுன்னு விவேகானந்தர் சொன்ன மாதிரி அந்த பெரிய கடல்ல எல்லாத்தையும் கரைச்சிக்கிட்டார். அவர் ஒரே ஒருத்தரோட கனெக்ட் பண்ணிக்கிட்டார், அவர் பாபுஜி. அதை கிருஷ்ணர் சொல்றத தாஜி கோட் பண்றாரு இந்த இடத்துல. அப்படியே வரிசையா தாஜி கோட் பண்ற அந்த செயினை பார்த்தோம்னாலே முழு புத்தகமும் படித்த ஒரு நிலைமை வந்துடும் நமக்கு. இப்போ கிருஷ்ணர் கனெக்ட் ஆகுறாரு. அவர் சொல்றார், இன்று முடிவுற்ற அனைத்து அமைப்புகளும், ஒவ்வொரு அமைப்பா முடிவுக்கு கொண்டு வர்றாங்க. இதோட கனெக்ஷன் எல்லாம் கட் பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு. கபீரோடது, குருநானக்கோடது, சூஃபி பாரம்பரியம் எல்லாத்தையும், சிஸ்தியா, ஸ்வாட், இதெல்லாம் சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி எல்லாம் என்னுள் ஒன்றிணையும், என்னுடன் இணைந்த ஒரே ஒரு அமைப்பு மட்டுமே நிலைக்கும், இன்று நான் உங்களுடன் நேரிடையாக இணைக்கப்பட்டுள்ளேன். அப்ப கிருஷ்ணரோடு இணைந்த ஒரே ஒரு அமைப்பு சகஜ மார்க்கம். ஒளி உலகில் இருந்து மென்குரல்கள் 1944-45 என்ற இந்த இரண்டாவது தொகுப்பு. இது வரைக்கும் அவர் பேசுனது ஃபர்ஸ்ட் வால்யூமை பத்தி. இப்ப செகண்ட் வால்யூம் நம்ம படிச்ச புத்தகத்தை பத்தி சொல்றாரு. 13 அக்டோபர் 1944 அன்று ஸ்ரீ கிருஷ்ணரும் லாலாஜியும் பாபுஜியுடன் நிகழ்த்தும் உள்முக தொடர்பு கொள்ளுதலுடன் ஆரம்பமாகிறது. இதற்கிடையில் பாபுஜிக்கு பாபு மதன் மோகன்லால் மற்றும் பாபு ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ரா என்ற 2 விசுவாசமான சக அங்கத்தினர்களின் ஆதரவு கிட்டுகிறது. அப்போது லாலாஜியின் சக அங்கத்தினர்கள் பலரும் ஒரு எதிர்ப்பு முகாமை உருவாக்கி இருந்தனர். இந்த எதிர்ப்பு முகாம் கான்பூரை மையமாக கொண்டு செயல்பட்டது, பதேகரை மையமாக கொண்டு செயல்பட்டது. குடும்பத்தினர்களும் நெருங்கிய சகாக்களும் பாபுஜிக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் புதிய சகாப்தத்திற்குள் முன்னேறுவதற்கு முன்பு அவர்களுக்கு பல விஷயங்களை சரி செய்ய வேண்டி இருந்தது. ஸ்ரீ கிருஷ்ணர் மகாபாரத யுத்தத்தின் போது அர்ஜுனனின் இதே போன்ற நிலையை மிக பொருத்தமாக எடுத்துரைத்து பாபுஜியை ஊக்குவிக்கிறார். அந்த நிகழ்வுகள் படிக்க மிகவும் வேதனை அளிப்பதாக உள்ளன. அதில் நாம் பாபுஜியுடன் இருப்பதற்கான நல்வாய்ப்பு பெற்றிருந்த சக அங்கத்தினர்களின் அகங்காரம் மற்றும் அதிகாரம், புலன் ஆசை, பணத்தாசை போன்ற மிகவும் தாழ்ந்த சுய ஆதாயத்திற்காக அவரை இழிவுபடுத்தியும் அகற்ற விரும்பியும் வேண்டுமென்றே அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் இவற்றை காண்கிறோம். இந்த புத்தகம் ஃபுல்லா இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளை நம்ம படிச்சிருக்கோம். இந்த நிகழ்வுகள் வேதனை அளித்தாலும் ஆன்மீக பாதையில் தவிர்க்கப்பட வேண்டிய ஆபத்துகள் பற்றிய மகத்தான விவேகத்தை நமக்கு வழங்குகின்றன. மகாபாரதத்தில் நிகழ்ந்தது போன்றே சக அங்கத்தினர்களின் மிகவும் எதிர்மறையான முயற்சிகளால் கூட இந்த புதிய சகாப்தத்தின் துவக்கத்தை நிறுத்த இயலவில்லை. 25 அக்டோபர் 1944 அன்று லாலாஜி மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிரணாகுதிகள் இணைந்து பாபுஜி மூலம் ஒரு புதுவித பிரணாகுதி தொடங்கும் என்று லாலாஜி அறிவித்தார். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம படிச்சோம். அந்த பிரணாகுதியுடைய பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை கங்கா யமுனா டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு லாலாஜி பெயரிட்டார். கங்கா அப்படிங்கிறது லாலாஜியுடைய அந்த ஒரு தன்மையையும், யமுனா அப்படிங்கிறது ஸ்ரீ கிருஷ்ணரோட தன்மையையும், இந்த ரெண்டையும் இணைத்து ஒன்றாக அந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் பாபுஜி கிட்ட இருந்து வெளிப்படும். இது சொன்ன நாள் 25 அக்டோபர் 1944. இதெல்லாம் நீங்க திரும்பி போய் புத்தகத்துல அந்த தேதியில எடுத்து இந்த முன்னுரையில மாஸ்டர் சொன்ன மெசேஜை மட்டும் நீங்க இன்னைக்கு படிச்சீங்கனாலே திரும்பி அதெல்லாம் ஒரு புது விஷயமாக நமக்கு இருக்கும். ஒரு நாள் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கம் என்ற உலகளாவிய கொள்கைகளின் அடிப்படையில் அமைய இருக்கும் ஒரு புதிய உலகை படைப்பதற்காக தீமைகள் முறியடிக்கப்பட்ட இந்த அகத்தூண்டுதல் அளிக்கும் உண்மை கதை
மகா காவியங்களுக்கு ஈடாக இடம்பெறும். உண்மையிலேயே ஒரு பெரிய மகாகாவியம் தான். படிக்க படிக்க ஒரு ராமாயணம் போல, மகாபாரதம் போல இதுவும் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை நமக்குள்ளார உருவாக்கி கொண்டே இருப்பதை நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் ஒரு நாளா. அதை தாஜி தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். ஒரு நாள் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கம் என்ற உலகளாவிய கொள்கைகளின் அடிப்படையில் அமைய இருக்கும் புதிய உலகை படைப்பதற்காக, ஃபியூச்சர் வேர்ல்டு இது மாதிரிதான் அமைய போகுது. ஹார்மனியோட, யூனிட்டியோட, பிரதர்ஹுட்டோட அமைய போகுது. அந்த உலகத்தை அமைப்பதற்கான அடித்தளம் 1944-45 போடப்பட்டது. அதற்கான உள்முக தூண்டல் எப்படி கொடுக்கப்பட்டது, அந்த உள்முக தூண்டலை பெற்றவர் பட்ட கஷ்டங்கள் என்ன என்கின்ற இந்த உண்மை கதை மகா காவியங்களுக்கு ஈடாக இடம்பெறும். ஸ்ரீ கிருஷ்ணரின் வருகைக்கு பிறகு இதர மாமுனிவர்கள், தீர்க்கதரிசிகள், ரிஷிகள் மற்றும் தேவதைகளுடன் கடந்த கால பாரம்பரியங்களை முடிவிற்கு கொண்டு வர அவர் மேற்கொண்ட பணியில் அவர்கள் அனைவரும் பாபுஜியுடன் உள்முக தொடர்பு கொள்ள தொடங்கினர். கடந்த கால மற்றும் தற்போதைய பாரம்பரியங்களில் இருந்து தெய்வீக நபர்கள் பூமியின் நன்மைக்காகவும் கொந்தளிப்புகளை கடந்து உயரிய ஜீவிதத்திற்கான வழியை அடைய நமக்கு உதவவும் ஒன்றிணைந்து வந்தனர். ஏஞ்சல் கெப்ரியேல் மற்றும் அகஸ்திய முனிவர் இருவரும் அக்டோபர் மாதமும், மதிப்பிற்குரிய ராதா மற்றும் இயேசுநாதர் டிசம்பர் மாதமும் பாபுஜியிடம் காட்சி கொடுத்தாங்க. அதான் சொன்ன லிஸ்ட் படி வராரு. அக்டோபர் முதல்ல ஸ்ரீகிருஷ்ணர் வந்தார், அதுக்கப்புறம் அகத்திய முனிவர் வர்றாரு, அதுக்கப்புறம் ராதாஜி வராங்க, இயேசுநாதர் வராரு. இவங்கெல்லாம் தங்களுடைய பாரம்பரியங்களை முடிவுக்கு கொண்டு வரும்படி பாபுஜியை கேட்டுக்கிறாங்க. இயேசுநாதர் கேட்டுக்கிறாரு, கபீர் கேட்டுக்கிறாரு. அதே மாதிரி அகத்திய முனிவருக்கு நிறைய அரசியல் சம்பந்தமான மாற்றங்களை ஏற்படுத்துற வேலைகள் கொடுக்கப்படுது. எல்லாமே நம்ம படித்தோம். அதெல்லாம் மீண்டும் நமக்கு நினைவுக்கு வரும் மாஸ்டர் இந்த முன்னுரையை எழுதுறத படிக்கும் போது. 1 டிசம்பர் 1944 அன்று நிகழ்ந்த சுவாமி விவேகானந்தரின் வருகை அதி முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர் ஸ்ரீ கிருஷ்ணரின் நேரடி வழிகாட்டலின் கீழ் சகஜ மார்க்கம் 3 ஸ்தாபனர்களை கொண்ட அமைப்பாக உருவாக லாலாஜி மற்றும் பாபுஜியுடன் இணைந்தார். சகஜ மார்க்கத்தின் 3 ஸ்தாபனர்கள் யாரு? விவேகானந்தர், லாலாஜி, பாபுஜி. நிறுவனர், இந்த ஃபவுண்டர் ஆஃப் த மிஷன் அப்படின்னா நம்ம யார சொல்றோம்? ஆனா உண்மையிலேயே ஃபவுண்டர் ஆஃப் த மிஷன் 3 பேர் அப்படின்னு தாஜி சொல்றாரு. அந்த 3 பேர் பாபுஜி, லாலாஜி மற்றும் சுவாமி விவேகானந்தர். இதுவும் ஒரு முக்கியமான வரலாற்று குறிப்பாக பிற்காலத்துல பேசப்பட வேண்டிய விஷயம். விவேகானந்தருடன் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் வந்தார். கபீர், சைதன்ய மகாபிரபு, குருநானக் மற்றும் பல்வேறு முனிவர்களும் பின்தொடர்ந்தனர். அப்படி நேரா நடுவுல இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு மார்ச் மாதத்துக்கு வருகிறார். மார்ச் 1945 லாலாஜி அவர்களின் பிரதிநிதியாக, அதிகாரப்பூர்வ வாரிசு மற்றும் பிரதிநிதியாக பாபுஜி அவர்களை தயார் செய்ய உதவ இன்னும் மிகப்பெரியவர்கள் பலரும் மேலுலகிலிருந்து பூமிக்கு கீழிறங்கி வந்தனர். அதை மார்ச் மாதம் நம்ம கடைசியா படிக்கும் போது படிச்சோம். எல்லா முனிவர்களும் அங்கிருந்து தங்களுடைய இருப்பிடத்தை மாற்றிக்கொண்டு பூமிக்கு வந்திருக்கிறார்கள். எதுக்காக? அந்த வாரிசு அப்படிங்கிற விஷயத்தை அறிவிப்பதற்காக. அது என்ன அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? ஏன்னா உலகத்துல இதுவரைக்கும் இருந்த எல்லா சிஸ்டத்தையும் கிருஷ்ணர் தனக்குள்ளார மெர்ஜ் பண்ணிட்டு தன்னிடமிருந்து ஒரே ஒரு இணைப்பை எடுத்து பாபுஜிக்கு கொடுத்து, லாலாஜியினுடைய ஒரே வாரிசாக, இனிமே இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளுக்கும் ஒரே வாரிசாக பாபுஜியை அறிவிக்கிறதுக்கான அந்த நாள் அப்படிங்கிறதுனால ஒளி உலகத்தில் இருந்த அத்தனை ஆன்மாக்களும் ஓரிடத்துல இருந்த அந்த புனிதமான நாளையும் நம்ம படித்தோம். அதுதான் இங்க மாஸ்டர் குறிப்பிடுகிறார். பிறகு புனித நன்னாளான 24 மார்ச் 1945 அன்று ஸ்ரீ கிருஷ்ணர் பாபுஜியிடம், உங்கள் மதிப்பிற்குரிய மாஸ்டர் உங்களுக்கு பரம்பொருளிடமிருந்து நேரடி தீட்சை கிட்டுமாறு செய்துள்ளார்.
படைப்பு உருவானதிலிருந்து இத்தகைய விஷயத்திற்கு இதுவே முதல் உதாரணமாகும் என்றார். அல்டிமேட் பீயிங்கோட டைரக்டா ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்ண நாள் பாபுஜிக்கு 24th March 1945. அன்னைக்குதான் அந்த தீட்டை பாபுஜிக்கு கிடைத்த நாள். இப்ப போய் நம்ம அந்த 24ஆம் தேதியை படிக்கணும் திரும்பி. இதெல்லாம் நமக்கு மாஸ்டர் கொடுத்துருக்கிற ஒரு வாய்ப்பு. இந்த புத்தகத்தை முழுசாவே நம்ம ஒரு முறை படித்துட்டா கூட இந்த தேதிகளை மட்டும் செலக்ட் பண்ணி மீண்டும் ஒரு முறை படிக்கணும். அதே மாதிரி இந்த வாய்ஸ் ரியல் குரூப்ல இருக்கிற யாராவது ஒருவர் என்ன பண்ணலாம், இந்தந்த தேதிகள்ல உள்ள மெசேஜை மட்டும் போட்டோ எடுத்து அதை நம்ம வாய்ஸ் ரியல் குரூப்ல போடலாம். அதெல்லாம் திரும்பி ஒரு தடவை ரீகால் பண்ணலாம். இதெல்லாம் நமக்கு இந்த புத்தகத்தை மீண்டும் படித்த ஒரு முழுமையான உணர்வை திரும்பி கொடுக்கும். ஏன்னா மாஸ்டர் செலக்டிவா அந்த மெசேஜ் எல்லாம் சொல்லிட்டே வர்றாரு. இந்த செய்திகள் ஒரு செயினா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்ணிட்டே வர்றதை நம்ம பார்க்கிறோம். இத்தகைய விஷயத்திற்கு இதுவே முதல் உதாரணமாகும் என்றார். மேலும் சுவாமி விவேகானந்தர், நீங்கள் பரம்பொருளிடமிருந்து நேரடி தீட்சை பெற்ற செய்தி கேட்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். உலகம் தோன்றியதிலிருந்து இதுதான் முதல் உதாரணமாகும் என்றார். 29 மார்ச் அன்று லாலாஜி, ஆற்றல்கள் அனைத்தும் கீழிறங்கி வருகின்றன. மூத்த முனிவர்கள் தங்களது குடியிருப்பை இங்கே அமைத்துக் கொண்டுள்ளனர். எல்லாரும் இங்க கூடாரம் போட்டிருக்காங்க. எல்லாரும் இங்க டென்ட் அடிச்சிருக்காங்க. எப்ப 29 மார்ச் எதுக்காக? பாபுஜியை வாரிசாக நியமிக்கிற அந்த நாளுக்காக. நல்லவற்றிற்காக சுவாமி விவேகானந்தர் உயர் உலகில் உள்ள தனது இடத்தை விட்டு இங்கே வருகிறார். சைதன்ய மகாபிரபுவும் அதே எண்ணத்தில் இருக்கிறார். மகாத்மா கௌதம புத்தர் உங்களை கவனிப்பதற்காக உங்கள் மீதாக தன்னுடைய பார்வையை திருப்புகிறார் என்றார். இதெல்லாம் நம்ம படிச்சோம். நாங்கள் ஏழுலக இருப்பிடத்தை விட்டு இங்கே இறங்கி வந்துட்டோம். லாலாஜி சொல்றாரு. சுவாமி விவேகானந்தர் அங்கிருந்து இங்க வந்துட்டார். இந்த வேலை முடிகிற வரைக்கும் போறது இல்லை அப்படிங்கிறதையும் லாலாஜி சொல்றாரு. சுவாமி விவேகானந்தர்கிட்ட சைதன்ய மகாபிரபுவும் அதே சொல்றாரு. நான் என்ன பண்ண போறேன் அங்க, நானும் உங்களோட இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அத்தனை பேரும் பாபுஜியை நோக்கி கீழிறங்கி வருகிறார்கள். புத்தர் பிரானும் அன்றிலிருந்து தன்னுடைய உள்முக தொடர்பை தொடக்கினார் என்று முதல் 29 மார்ச் 1945 முதல் அடுத்து 31 மார்ச் 1945 அன்று காலை 8:40 மணிக்கு லாலாஜி மகராஜின் வாரிசு பிரதிநிதியாக பாபுஜி அவர்களின் நியமனத்திற்கான முறையான அறிவிப்பு நிகழ்ந்த போது அவருக்கு ஆதரவளிக்க இந்த அனைத்து பெரியோர்களும் கீழிறங்கி வந்தனர். ஆனால் தீமைகளை களையும் பணி லாலாஜியின் சகாக்களுடன் மட்டும் நின்று விடவில்லை. அது மட்டும்தான் செஞ்சாங்களா? அவங்க நிறைய அழிவு பணிகளை அந்த காலகட்டத்துல மேற்கொண்டார்கள். அந்த காலகட்டத்துல அவங்க மேற்கொண்ட பணிகள்ல ஒரு பகுதி லாலாஜியுடைய சகாக்களாக சீடர்களாக இருந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவாக பாபுஜி வாரிசாக வர்றதுக்கு அவர்கள் ஏற்படுத்திய தடைகள், அதை அழிக்கிறது. இந்த வேலைகளை மட்டும்தான் அவங்க மேற்கொண்டார்களானா இல்ல. 1944 நவம்பர் மாதத்திற்குள் மத குருமார்கள் வர்க்கம், பிரீஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த முழு வர்க்கத்தின் மேலையும் அழிவு பணியை மேற்கொண்டாங்க. அது பாபுஜி எங்க போனாலும் அதை செய்ய சொல்லி லாலாஜியும் சுவாமி விவேகானந்தரும் உத்தரவிட்டு கொண்டே இருந்தார்கள். இந்தியாவின் அதிகார வர்க்கங்கள், ஹைதராபாத்ல இருந்த நிஜாமா இருக்கட்டும் அல்லது இந்த டெல்லி பகுதியில இருந்த சில முக்கியமான இஸ்லாமிய அந்த மசூதிகள், அதுல நடந்த அட்டூழியங்கள், இதெல்லாம் அழிக்கிற விஷயங்கள் அந்த காலகட்டத்துல ஒரு குறிப்பிட்ட சில அவரு சொல்ற இடங்கள்ல சில கோயில்கள், அந்த கோயில்கள் நடந்த விஷயங்களை பார்த்து அவற்றை அழிக்க சொல்றாரு. அதே மாதிரி சில மசூதிகளை அழிக்க சொல்லி உத்தரவு. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இந்த விஷயத்துல. இது எல்லாத்தையும் சீராக தொகுக்கிறார். தாஜி சொல்றது என்னன்னா, 1944 நவம்பர் மாதத்திற்குள் மத குருமார்கள் வர்க்கத்தினர், இந்தியாவின் அதிகார வர்க்கங்கள் மற்றும் கடவுள், அரசன், தேசம் இவற்றின் பெயரால் அட்டூழியங்கள் நிகழ்த்தப்பட்ட ஐரோப்பா போன்ற உலகின் இதர பகுதிகள் உட்பட்ட சமுதாயத்தின் பரந்த குழுக்களுக்கும் அது நீடிக்கப்பட்டது.
ஐரோப்பாவோட அரசியல் இதையே புரட்டி போட்ட விஷயம்லாம் இந்த பகுதியில தான் நம்ம படிச்சோம். அதுக்கான அழிவு பணிகளும் இந்த பகுதியில தான் நடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம படிச்சிருக்கோம். முதலாவதாக பூமியில் ஸ்ரீ கிருஷ்ணர் வாழ்ந்த பிரதான தலங்களுக்கு சென்று அங்கு குவிந்திருந்த கடினத்தன்மைகள் அனைத்தையும் நீக்கி அந்த இடங்களுக்கு ஒளியூட்டும்படி பாபுஜி அறிவுறுத்தப்பட்டார். நவம்பர் மாதம் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரிடம் இந்திய நாகரிகம் தட்சிண பீடபூமியில் தொடங்கியது. இந்த பகுதி முதலில் சமுத்திரத்திலிருந்து வெளிவந்தது. ஆகவே அங்கிருந்தே பணியை துவக்குங்கள் என்று கூறினார். இது ரொம்ப முக்கியத்துவமா நம்ம சொன்னோம். அன்னைக்கு அவர் சொன்னதுலதான் இன்னைக்கு நம்முடைய கண்கா உருவாகி நிக்குது. பாபுஜி மாஸ்டராக ஆன பிறகு முதல்ல அவருக்கு இடப்பட்ட பணி எங்கிருந்து அவருடைய பணியை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ அங்கிருந்து ஆரம்பிச்சார். அது தக்கான பீடபூமி. இந்த தக்கான பீடபூமியில கம்பீரமாக இன்னைக்கு நம்முடைய கண்கா சாந்தி வனம் நிமிர்ந்து நின்று உலகத்திற்கு ஒளி வழங்கி கொண்டு இருக்கிறது. டிசம்பர் மாதம் பாபுஜி முதல் முறையாக தென்னிந்திய பயணத்தை மேற்கொண்டார். ஆன்மீக குருவாக அவரது பணி தட்சிண பீடபூமியை ஒளிவிப்பதில் தொடங்கியது. பின்னர் அவர் பல்வேறு நகரங்கள் மற்றும் புனித தலங்களின் சூழலை மாற்றி தூய்மைப்படுத்த இந்திய உபகண்டத்தின் முனை வரை மேலும் தெற்கு நோக்கி பயணித்தார். பாபுஜியை ஒரு மாஸ்டர் அப்படிங்கிற லெவல்ல வச்சோன்னா அவர் கொடுக்கப்பட்ட முதல் பணி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த தக்கான பீடபூமியை ஒளியூட்டுவது தென்னிந்திய பயணம். பாபுஜியை லாலாஜி தன்னுடைய வாரிசாக நியமித்த பிறகு கொடுக்கப்பட்ட முதல் பணி என்னன்னா கும்பமேளா. அதெல்லாம் நம்ம அந்த கனெக்ஷனை பார்த்தோம்னா தெரியும். இந்த மாதங்களில் பாபுஜியால் செய்யப்பட்ட பணியின் அளவை புரிந்து கொள்வது கடினம். இந்த புத்தகம் அவரது சாதனைகளை மேலோட்டமான கண்ணோட்டத்தில் ஆவணப்படுத்த மட்டுமே செய்கின்றது. இதுவும் தொடக்கம்தான். ஏனெனில் இதன் பின்னர், அதாவது ஒட்டுமொத்தமாக லாலாஜியினுடைய வாரிசாகவும் இந்த ஒட்டுமொத்த அமைப்பினுடைய ஆன்மீக பிரதிநிதியாகவும் பாபுஜி நியமிக்கப்பட்ட பின்னர், அறிவிக்கப்பட்ட பின்னர் அவருடைய பணியானது பிரபஞ்சம் அளாவியதாக இருந்தது. அப்பயே பார்க்கலாம், நம்ம படிக்கும் பொழுதே நம்ம டிஃபரன்ஸ் நம்ம பார்ப்போம். அதை பத்தி பின்னாடி டைம் இருந்தா இதுல பேசுவோம். இந்த தொகுப்பில் ஆன்மீக மற்றும் உலகாயத அறிவுறுத்தல்கள் பாபுஜியின் அனுபவம் அல்லது உணர்ந்தறியும் ஆற்றலின் மூலம் பெறப்பட்ட நேரடி ஆராய்ச்சிகள், லாலாஜியும் பாபுஜியும் அடிக்கடி இணைந்து கண்டுபிடித்த பல புதிய வழிமுறைகள், இவை யாவும் நிறைந்துள்ள பகுதியாக உள்ளன. பார்த்தோம், எல்லாத்தையுமே பார்த்தோம். எவ்வளவு கூர்ந்து எல்லாவற்றிலும் பாபுஜி எவ்வளவு ரொம்ப ஷார்ப்பா இருந்தாரு. விவேகானந்தரோ லாலாஜியோ ஒரு விஷயத்தை நினைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான ஒரு செயல்பாட்டுல அவர் எப்படி இறங்கினாரு, என்னென்ன விஷயங்களை பத்தி லாலாஜி நிறைய கேள்விகளை கேட்டு அதற்கான பதில்களை பாபுஜியிலிருந்து பெற்று அதை வெளிப்படுத்தினாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சோம். அதுதான் அந்த ஆஜி இங்க சொல்றாங்க. இந்த வழிமுறைகள் தான் இன்று நம்மால் ஹார்ட்ஃபுல்னஸ் என்று அறியப்படும் பயிற்சியாக மலர்ந்துள்ளது. சிந்தனை அல்லது கேள்வியை லாலாஜி விதைப்பார். பெரும்பாலும் அவர் சிந்தித்து முடிப்பதற்குள் அவர் விரும்பிய ஆன்மீக விளைவை கொண்டு வர பாபுஜி ஒரு வழிமுறையை உருவாக்கி விடுவார். இந்த வார்த்தைகளை நம்ம அப்படியே யோசனை பண்ணோம்னா, பாபு மதன் மோகனால் இதோ பாருங்கள் ராமச்சந்திரா எவ்வளவு ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விளைவை ஏற்படுத்தி இருக்கிறார், ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்தி இருக்கிறார் அப்படின்னு ஆரம்பிச்சு லாலாஜி சொல்லுவார். ஒவ்வொன்றா நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்துட்டோம். அததான் தாஜி இங்க குறிப்பிடுறார். ஒரு கேள்வி அல்லது ஒரு சிந்தனையை லாலாஜி விதைத்தால் அதை சிந்தித்து முடிப்பதற்குள் அவர் விரும்பிய ஆன்மீக விளைவை கொண்டு வரக்கூடிய ஒரு வழிமுறையை பாபுஜி உருவாக்கி அறிவித்து விடுவார். அதை லாலாஜி பாராட்டுவார். இது நம்ம இந்த புத்தகத்துல பல இடங்கள்ல நம்ம படித்து இருக்கிறோம். அவர்கள் இருவரும் கண்டுபிடித்த புதுமையான வழிமுறைகள் மற்றும் ஆன்மீக நிலைகளினுடைய நேர்த்தி குதூகலத்தில் நடனமாடும் அளவிற்கு மற்ற பரிமாணங்களில் உள்ள பல மகான்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளித்தது. இந்த டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் தீட்சை வழங்குவதில் பாபுஜி கண்டுபிடிச்ச புது மெத்தடை பார்த்து இத்தனை பேரும் மகிழ்கிறார்கள், இது ரொம்ப நாங்க மகிழ்ச்சியோட ஏத்துக்கிறோம்னு சொன்னதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது வரைக்கும் இருந்த மெத்தட் வேற,
இப்ப தீட்சை கொடுக்குற மெத்தடை நீங்க மாத்திருக்கீங்க ராமச்சந்திரா. இது மிக எளிமையானதாகவும் மிக பலன் தரக்கூடியதாகவும் இருக்கும். இனி வர காலகட்டத்துல இந்த மெத்தடு தான் ஃபாலோ ஆகும். இதெல்லாம் நம்ம படிச்சோம். இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். அப்ப எவ்வளவு உயர் உலக ஆன்மாக்கள் மகிழ்ந்தன. இது மாதிரி பாபுஜியுடைய ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் இங்க உள்ள மனிதர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தல, அங்க உள்ள ஆன்மாக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தின. ஒளி உலகிலிருந்து மென்குரல்கள் 1944-45 என்ற இந்த புத்தகம் அக்டோபர் 1944 முதல் ஏப்ரல் 1945 வரையிலான ஒரு வரலாற்று பதிவு. ஹிஸ்டரி நம்ம சகஜ மார்க்கத்தினுடைய ஒவ்வொருத்தரும் அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான ஒரு வரலாறு இது. அதுதான் இன் டீட்டெயில் நம்ம படிச்சோம். இதுல சொல்லப்பட்ட வெறும் இன்சியலால குறிக்கப்பட்ட ஆட்களுடைய பெயர்களை எல்லாம் தேடி எடுத்து அவர்களுடைய படங்களை எல்லாம் தேடி எடுத்து பதிவு செய்து அவர்கள் செய்த விஷயங்களை பற்றி செவி வழியாக வந்த செய்திகள் எல்லாம் பதிவு செய்து இந்த தொகுப்பை நம்ம படிச்சு முடிச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த மனித குலத்துக்காக உருவாகி இருக்கிற இந்த அமைப்பை பற்றிய ஒரு தீர்க்கமான அறிவு ரொம்ப காலமா இதுல இருந்து இந்த சகஜ மார்க்கத்தினுடைய அந்த அடிப்படையில ஊறி இருக்கிற எல்லாருக்கும் கட்டாயம் தெரிந்திருக்கணும். எவ்வளவு ஒரு ஒரு ஆழமான அடித்தளம், எத்தனை கஷ்டமான சூழ்நிலைகளை தாண்டி இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். இந்த காலகட்டம் வருங்காலத்தில் ஒன்றிணைய விதிக்கப்பட்டிருந்த அனைத்து பழைய மதங்களும் ஆன்மீக பாதைகளும் ஒருங்கிணைவதற்கான விதையை விதைத்தது. இப்போ இயற்கை இப்படிதான் செஞ்சிருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமாகவும் மதங்கள் ஒவ்வொரு ஆன்மீக ஒரு தலைவர்களை உருவாக்கி அவர்கள் மூலமாக பல்வேறு மதங்களை உருவாக்கி அதன் மூலமாக ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் சில ஆன்மீக விதைகளை விதைத்து அவை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கடைசியா ஒண்ணுக்குள்ளார கொண்டு வர்ற ஒரு பணியை தான் இயற்கை தன்னுடைய எதிர்கால திட்டமாக விதித்திருந்தது. அதான் சொல்றாங்க இந்த காலகட்டம் 1944-45 ஏன் முக்கியமானது. உலகத்துல இருந்த தனித்தனியாக அங்கங்கு உருவாக்கப்பட்ட அத்தனை மதங்களையும் ஒன்றிணைப்பதற்கான விதி அது நடந்த நேரம் 1944-45. அனைத்து பழைய மதங்களும் ஆன்மீக பாதைகளும் ஒருங்கிணைவதற்கான விதையை அது விதைத்தது. அனைத்து பரிமாணங்களையும் கடந்து உயரிய நபர்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய பாபுஜியின் இணையற்ற திறமையால் தான் இந்த தனித்துவம் மிக்க ஆவணம் நமக்கு பரம்பரை சொத்தாக கிடைத்துள்ளது. இது கதையின் ஆரம்பம்தான். இது இன்னும் நிறைய இருக்கு. இந்த கதையினுடைய ஒரு ஆரம்பத்தை நம்ம அடைந்திருக்கிறோம். இதுவரை இருக்கிறதெல்லாம் ட்ரெய்லர். இது ஒரு எண்டு கார்டு இல்ல, டைட்டில் கார்டா தான் இது இருக்கு அப்படின்னு சொல்லி ராஜி முடிக்கிறாங்க. கமலேஷ் பட்டேல். புதன்கிழமை 14 ஆகஸ்ட் 2019 கன்கா சாந்திவனம். ராஜியினுடைய இந்த முன்னுரை நம்ம இந்த புத்தகத்தை முதல்ல படிக்கிறதுக்கு முன்னாடி படிச்சிருந்தோம்னா நமக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஆனா இப்ப நம்ம அவருடைய ஒரு வார்த்தையையும் அனுபவித்து அது எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு பக்கத்துல இந்த புத்தகத்தை படிச்ச போது அந்த ஒரு ஒரு ஆன்மீக வாரிசு அல்லது இயற்கை ஒரு மிகப்பெரிய பணிக்கு ஒருத்தரை தயார் பண்ணும் போது படிப்படியாக அவருக்குள்ளார எப்படி அந்த ஆன்மீக நிலைகள் உயர்த்தப்பட்டு அவரு பரிஷத்து மகா பரிஷத்து அதை தாண்டிய நிலைன்னு கொண்டு வரப்பட்டார். அந்த ஒரு நிலை வரும் பொழுதும் அவருக்கான பணி மாறிட்டே வர்றதையும் பார்த்து கடைசியாக ஒட்டுமொத்த அமைப்பினுடைய விதையாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளோடு நேரடி தொடர்பு, அந்த பரம்பொருளின் இயக்கத்தையும் தானும் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆளாக, பரம்பொருளிடமிருந்து வேலை செய்வித்துக் கொள்ளக்கூடிய ஒருவராக பாபுஜி மாற்றப்பட்டு தான் இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த அமைப்பையும் சரி செய்யற பணியை அவர்கிட்ட ஒப்படைச்சு வாரிசுன்னு சொல்ற நிலைமை வருது. அப்ப ஒரு பதவி கொடுக்கப்படுவதற்கு முன், ஒரு பொறுப்பு கொடுக்குவதற்கு முன் இயற்கை எப்படி தயார் செய்கிறதுங்கிறத இந்த புத்தகத்தை கொடுத்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு பக்கம்
இந்த மாதிரி ஒருத்தர் விரிவடையும் பொழுது அவருடைய பணி எப்படி விரிவடையுது? முதல்ல பாபுஜியோட போட்டி போட்டவங்க எல்லாம் அவங்க ஊரை தாண்டியே வெளியில வரல. நான் தான் லாலாஜியோட உண்மையான வாரிசு அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஊர்ல உட்கார்ந்துட்டு அவங்கள மட்டுமே பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அந்த இருக்கிற அவங்கள சுத்தி இருக்கிற ஒரு 100 பேரை 200 பேரை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு வர்றவங்களுக்கு சிட்டிங் கொடுத்துக்கிட்டு இதை தாண்டாம தான் நின்னாங்க. ஆனா அந்த காலகட்டத்திலேயே பாபுஜியோடைய செயல்பாடு அதுதான் எப்படி ஒருத்தர் விரிவடைகிறாரு அப்படிங்கிறதுக்கு தன்மை. அவங்கெல்லாம் அவங்க ஊரு படி வாசலை தாண்டாம இருந்து ஆன்மீக பணி செய்து கொண்டு நாங்க வாரிசுன்னு சொல்லி கொண்டிருந்த காலகட்டத்துல பாபுஜி உள்ளுணர்வு உந்தப்பட்டு உள்ள இருந்து உத்தரவுகளை பெற்று இந்த பக்கம் மதுராவுக்கு போனாரு. இந்த பக்கம் கிருஷ்ணருடைய இன்னொரு ஊர் பேரை மறந்துட்டேன். கிருஷ்ணர் பிறந்து விழுந்த ஊர் கோகுலம், அந்த பகுதிகளை போய் சரி செய்யறாரு. துவாரகா போறாரு. அப்புறம் அப்படியே மெல்ல பாத்தீங்கன்னா அடுத்த கட்டம் வரும் பொழுது கிருஷ்ணருடன் நேரடி தொடர்பு அடுத்த கட்டம் வரும் பொழுது இந்தியாவினுடைய வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும் இப்படி பயணம் பண்றாரு. சோ அப்ப அவங்களுக்குள்ளார வரக்கூடிய அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய வேலை பறந்து விரிந்ததாக மாறுறதுதான் இதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. அவங்க பெரிய அளவுல பெரிய சக்தியோட இணைக்கப்பட்டு பெரிய அளவுல வேலை செய்யறாங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்வது. இப்ப பிரதிநிதி என்று நியமிக்கப்பட்ட பிறகு அது இன்னும் பிரபஞ்சமளாவியதாக மாறப்போகுது. அதுதான் அடுத்த வால்யூம்ல நடக்க போறது. அதனாலதான் நம்முடைய மதிப்பிற்குரிய தாஜி சொல்றாங்க, இது கதையின் ஆரம்பம்தான் அப்படின்னு. இந்த ஒரு வருடத்தினுடைய இறுதியில நம்ம சகஜ மார்க்கம் நம்மளுடைய மனதுல நம்ம பண்ற அந்த டைம் டிராவல் தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம உண்மையிலேயே இதை படிக்கும் பொழுது 1944 45 போய் பாபுஜி அடைந்த அந்த அனுபவங்களை எல்லாம் நாமே அடைந்ததாக உணர்ந்து அவரை சுற்றி இருந்த அந்த ஒளி உலக ஆன்மாக்கள் எல்லாம் நம்மை சுற்றி இருப்பதாக புலங்காகிதம் அடைந்து அதோடய சேர்ந்து நம்ம வாழ்ந்திருக்கோம் இந்த 2-3 மாதங்கள். ஏன் முதல் பகுதி 2வது பகுதி படிக்கிற இந்த ஒட்டுமொத்த காலமுமே இந்த மாதிரி ஒரு உணர்வு தான் மாஸ்டர் நமக்கு கொடுத்துருக்காரு. அதை வரிசைப்படுத்தி காட்டி இப்படிதான் இதெல்லாம் நடந்திருக்குங்கிறத ஜிஸ்டா இன்னைக்கு நம்ம ராஜி நமக்கு உணர்த்தியும் இருக்கிறார். நம்ம இந்த ஒட்டுமொத்த உலகத்தை மாற்றுவதற்கான ஒரு அமைப்பின் ஆணி வேராக இருந்த விஷயங்களை படிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த அமைப்புல நம்ம அங்கத்தினர்கள். நம் மூலமாகவும் மாஸ்டர் சின்ன சின்ன பணிகளை செய்து கொள்கிறார். அவருடைய மாபெரும் பணியில நாமும் ஏதோ ஒரு விதத்துல சம்பந்தப்பட்டிருக்கிறோங்கிற அந்த ஒரு கம்பீரமான பெருமிதமான உணர்வோட நம்ம எல்லாரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இது இருக்கட்டும். இந்த நாள்ல நம்ம 2வது வால்யூமை முழுமையா முடிச்சிருக்கோம். நாளை முதல் நம்ம 3rd வால்யூமுக்கு போறோம். இந்த 3rd வால்யூம் தனியா இருந்தது தீர்ந்துடுச்சு. இப்போ ஃபுல்லாவே ஒரு செட் ஆஃப் புக் தான் விற்கிது. அதை நீங்க HFL ஆர்டர் பண்ணி இப்ப கிடைக்கிறப்பயே வாங்கிடுங்க. வாங்கிட்டு 3வது வால்யூம் படிக்கும் பொழுது நான் படிக்கிற அதே நேரத்துல நீங்களும் அந்த புத்தகத்தை படிக்கிற ஒரு நிலைமையில இருந்தால் ரொம்ப நல்ல மாற்றங்களை நம்ம அடையலாம். அதுக்கு மாஸ்டருடைய கருணை வேணும், அருள் வேணும். கட்டாயமாக மாஸ்டருடைய ஒரு சங்கல்பத்தினாலதான் இந்த பணி நடந்துட்டு இருக்கு. அவருடைய ஒரு அருகாமையை நம்ம ஒவ்வொரு நாளும் உணர்றோம். இந்த 2வது வால்யூம், முதல் வால்யூம், இந்த புத்தகங்களை எல்லாம் நம்ம படிச்சு முடிக்கிறதுக்கான ஒரு உடல்நிலையையும் மனநிலையையும் சூழ்நிலையையும் உருவாக்கி கொடுத்த அந்த கருணைக்காக மாஸ்டருக்கு நன்றி செலுத்தி இன்னைக்கு நம்ம காலை நேர தியானத்திற்குள் செல்லலாம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.